ஹாய்ங்க, இன்றைக்கி சைதாப்பேட்டை ஃபேமஸான வடகறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வடைப்பருப்பு இல்லை அப்படின்னா கடலை பருப்புங்க, எது இருக்குங்களோ அது ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. இது நல்லா 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நல்லா ஊறிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்து இப்படி உடச்சி பார்த்தோம் அப்படின்னா கையிலேயே நல்லா உடையணுங்க. அந்தளவுக்கு நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா இது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தண்ணி இல்லாமல் பருப்பு மட்டும் போட்டு இது கூட ஒரு வரமிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. சரிங்களா, நைஸாக இருக்கக்கூடாதுங்க, நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொரன்னு இந்த மாதிரி 3/4 ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை வானல் எண்ணெய் ஊற்றி நல்லா குட்டி வாடை மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாங்க. எப்படி பிச்சு விட தான் போகிறோம், அதனால சின்னதாக போட்டால் போதும். இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுங்க, தக்காளி, கருவேப்பிலை, பிரியாணி செலவு, சோம்பு இது எல்லாமேங்க. இது இப்போ வானலில் எண்ணெய் சூடாக 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சியில், ஒரு மரட்டு, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக சோம்பு, இந்த மாதிரி பிரியாணி செலவு எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லா இருக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கூட அந்த பச்சை மிளகா, கறிவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்பவுமே சொல்கிறது தாங்க, வெங்காயமும் தக்காளி சீக்கிரமாக வதங்குறது. தூள் உப்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கணுங்க, அதுக்காக அது போட்டிருக்குங்க. அதுக்குரிய தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பவுமே தக்காளி கூட போகும்போது தக்காளி ராஸ்மெல்ல போயிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகி ராஸ்மெல் போய் வதங்கி வருங்க. இப்போ நல்லா வதங்கணும். இது கூட மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்குங்க. கொஞ்சம் வடகறிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவுடைய ராஸ்மெல் எல்லாம் போகி ஒரு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் வடகரைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சரிங்களா, நம்ம வடை மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. நீங்கள் எவ்வளோ வடை எடுத்துக்கிட்டீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி அது கூட நம்ம பிடிச்சி வச்சக்கூடிய வடையை போட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா வேக அதுவே மசிச்சுடுங்க. பட் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக மசிச்சு விட்டாலே போதும். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி விட்டோம். சூப்பராக கம்ம வீடியோ மணக்கிற வடைகறி ரெடிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணாங்க, சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக என்றைக்கும் சாப்பிட விட ஒரு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.